நமஸ்காரம். நான் ஆஸ்ட்ரோ அமிர்தா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேள்வி பதிலும் அதில் அடங்கியிருக்கும் கிரகங்களும் என்ன என்பதை பற்றித்தான். கேள்வியானது, திருமணம் நடக்கும் அன்று வாசலில் கட்டிய வாழை மரம் இரண்டாக உடைந்துவிட்டது. இதற்கு பரிகாரம் உண்டா? அதாவது திருமணம் நடக்கும் பொழுது திருமணத்தன்று வீட்டு வாசலில் கட்டிய வாழை மரம் இரண்டாக உடைந்து விட்டது. இது ஏதாவது அசம்பாவிதத்தை குறிக்குமா? அப்படி அசம்பாவிதம் இருந்தால் இதற்கு ஏதாவது பரிகாரம் உண்டா என்பதுதான் கேள்வி. முதலில் இதற்கான பரிகாரத்தை, அதாவது இதற்கான பதிலை பார்ப்போம். எப்பொழுதுமே திருமணத்தன்று வீட்டு வாசலும் சரி, திருமணம் எங்கு செய்யப்படுகிறதோ அந்த வாசலும் சரி, வாழை மரம் கட்டுவது தொன்று தொட்ட வழக்கம்தான். ஏனென்றால் வாழை மரம் கட்டுவதன் நோக்கம் அந்த திருமண தம்பதிகள் குடும்பமானது வாழையடி வாழையாக வாழ்ந்து வர வேண்டும் என்பதற்காகத்தான். அப்போது எந்த ஒரு திருமணம் செய்யும் இடமாகட்டும், இல்லை வீட்டிலேயே திருமணம் செய்வதாக இருக்கட்டும், அல்லது கோவில் திருமணம் செய்வதாக இருக்கட்டும், எங்கிருந்தாலும் நிச்சயம் கட்டடம் என்று ஒன்று இருக்கும் இல்லையா? அப்போ அந்த கட்டடத்திற்கு முன்னால் வாசல் என்று சொல்லப்படுகிறது. வாசலில் கட்டிய வாழை மரம் இரண்டாக உடைந்தது என்று சொல்லும் பொழுது அதாவது உள்ளுக்குள்ளே மனிதர்கள் திருமணம் என்று வரும் பொழுது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இல்லை குழந்தைகளாகட்டும் பெரியவர்களாகட்டும் யார் உள்ளே வரும் பொழுது அது ஒரு வாழை மரம் இரண்டு பக்கம் இருக்கும் பொழுது அது ஒரு நல்ல சகுனத்தையே குறிப்பது. மேலும் வாழை மரத்திற்கு கெட்ட வாயுவை எடுத்து நல்ல ஆக்சிஜனை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு என்பது அறிவியல் பூர்வமான உண்மை. அதனால்தான் கூட்டமாக இருக்கும் இடத்தில் மாவிலை தோரணம், வாழை மரம் இவற்றெல்லாம் வைப்பது. அப்படிப்பட்ட வாழை மரம் இரண்டாக உடைந்தது. இதற்கு ஏதாவது பரிகாரம் உண்டா என்று கேட்கும் பொழுது, இது அதாவது கல்யாணத்தில் வாழை மரம் வைக்கிறோம். அது நான் ஏற்கனவே சொன்னது போல் தேவையில்லாத வாயுக்களை விரட்டி நல்ல வாயுக்களை, ஆக்சிஜனை மக்களுக்கு வரும் அந்த கூட்டத்தில் வரும் மக்களுக்கு கொடுப்பதற்காகத்தான் அந்த வாழை மரம் வைப்பது. மேலும் அது பார்ப்பதற்கு ஒரு பசுமையானது. அதேபோல் அது சாப்பிட வருவது, அது அந்த வாழை மரம் வைத்திருக்கும் பொழுது அது 1-2 நாட்கள் முடிந்த பிறகு அதை உடனே அகற்ற மாட்டார்கள். அது மிருகங்களான பசுக்கள் இந்த மாதிரி அந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டு செல்லும். பலவிதமான நன்மைகள் இருப்பதனாலேயே கல்யாணத்திற்கு வாழை மரம் 2 பக்கம் வைப்பார்கள். இது இரண்டாக உடைந்து விட்டது என்றால் கவலைப்பட வேண்டியதில்லை. கல்யாணம் என்றாலே அங்கு ஒரு ஆணும் பெண்ணும் குடும்பத்தை நடத்தப் போகிறார்கள் என்றுதான் பொருள். அப்போ அந்த குடும்பத்தில் ஏதாவது கஷ்டம் வந்து விடுமா என்று அந்த ஆண் பெண்ணின் பெற்றோர்கள் கவலைப்படுவது இயல்புதான். அப்படி கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. இப்படிப்பட்ட சம்பவம் ஏற்பட்டால் உடனே முருகனுக்கு ஒரு அர்ச்சனை செய்து, இரு வீட்டாரும், அதாவது பெண் வீட்டாரும் ஆண் வீட்டாரும் அர்ச்சனை செய்துவிட்டு நீங்கள் மேற்கொண்டுள்ள வேலைகளை பார்த்து விடலாம். இது ஒரு பெரிய குற்றமில்லை. இது யதார்த்தமாக சில இடங்களில் நிகழக்கூடிய ஒன்றுதான். இப்பொழுது நாம் இந்த கேள்வியில் அடங்கியிருக்கும் கிரகத்தை பார்க்கலாம். திருமணம் என்றாலே எப்பொழுது 2 கிரகங்கள் அடங்கியிருக்கும், குருவும் சுக்கிரனும். அதேபோல் வீட்டு வாசலில் அல்லது அந்த திருமணம் நடக்கும் வாசல் என்றாலே திருமணம் நடக்கிற இடம் கட்டடமானது. அந்த கட்டடத்தை சுக்கிரனும் செவ்வாயும் கிரகம் இடம் பிடித்திருக்கிறது. அங்கு வாழை மரம் வைக்கப்பட்டிருக்கிறது. வாழை மரம் என்றால் புதனை குறிக்கும், ஏனென்றால் பசுமையான மரம். அதேபோல் இரண்டாக உடைந்தது என்றால் அது கேதுவை குறிக்கும். எனவே இந்த கேள்வியில் அடங்கியிருக்க 4 கிரகங்கள் சுக்கிரன், குரு, செவ்வாய் மற்றும் புதன், அதேபோல் கேது. எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கு ஷேர் செய்வோம். அதேபோல் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். பை ஃப்ரம் ஆஸ்ட்ரோ அமிர்தா.